வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 16 மாவட்டங்களிலும் பகல் 1 மணி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். இன்று பிற்பகல் 1 மணி வரை தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய 16 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று மதியம் 1 மணி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் தற்போது தீவிரமடைந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினமும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நீலகிரி அவலாஞ்சியில் 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நீலகிரி தேவலாவில் 15 சென்டிமீட்டரும், மேல் பவானில 22 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கின்றது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பகுதிகளில் 34 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 1 மணி வரை தமிழகத்தில் 16 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பாலவே, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு.